இதயம் மனித உடலின் மிக முக்கியமான உறுப்பு. உயிர் வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்குகிறது. ஆனால் இதயத்தில் ஏற்படும் சிறிய குறைபாடுகள் கூட பெரும் உயிரிழப்பு அபாயத்தை ஏற்படுத்தலாம். அவற்றில் ஒரு முக்கியமான நிலை இதய மகாதமணியில் ஓட்டை என்று அழைக்கப்படும் மருத்துவ நிலை. இது மருத்துவ உலகில் கவனம் பெறுகிறது. உடல் முழுவதும் சுத்தமான இரத்தத்தை எடுத்து செல்லும் இந்த மகாதமணி ஆரோக்கியமாக செயல்படும் வரை உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக தங்கள் பணியை செய்யும். இதில் சிறு பிரச்சனை ஏற்பட்டால் இதயமும் பாதிப்பை எதிர்கொள்ளும். இரத்தத்தில் கொழுப்பு அளவு அதிகமாக இருந்தால் அது மகாதமணியின் உட்சுவரில் படிந்து அங்கேயே தங்கி இரத்த குழாய்களின் சுற்றளவை குறைக்க செய்கிறது. இது ஒரு விதம். இதுபோல் உடைதல், கிழிதல் போன்ற பல வகைகளில் மகாதமணி பிரச்சனைகள் வரலாம். இந்நிலையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இந்த மகாதமணி ஓட்டைக்கு சிறப்பாக சிகிச்சை அளித்து சர்வதேச விருது பெற்றுள்ளது. ஓமந்தூரார் மருத்துவமனையின் அதிநவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் இலவசமாக சிகிச்சைகள் மூலம் இதய நோய்களுக்கு உயர்தர சேவைகளை வழங்கி வருகிறது. உலகிலேயே முதல் முறையாக 73 வயது முதியோருக்கு மகாதமணி ஓட்டை அடைப்பு சிகிச்சை என்ற மிக சிக்கலான சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை. அரிதினும் அரிதான உயிர்காக்கும் இதயீட்டு சிகிச்சைக்கு ஓமந்தூரார் மருத்துவமனையின் மருத்துவ சேவையை பாராட்டி ஆசிய பசிபிக் வாஸ்குலர் கவுன்சில் விருது வழங்கி கௌரவித்துள்ளது. ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏஷியா பசிபிக் வாஸ்குலர் இன்டர்வென்ஷனல் சொசைட்டி அதில் உலகின் பல நாடுகள்லேருந்து ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. இதில் நம்ம இருதய பிரிவில் ரொம்ப ரேரான ப்ரொசீஜர்ஸ், அதாவது மகாதமனியில் ஓட்டைகள், அதை பல பேருக்கு இதை அடைச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 73 வயது பெரியவர். அவருக்கு இரத்த அணுக்கள் மிகவும் கம்மியாக இருந்தது. கிட்னி மற்றும் இருதய ஃபெயிலியர் பாதிப்பு இருந்தது. இரத்த குழாய் மூலமாக கால் வழியாகவே அவங்களுக்கு வெளியில் எந்த தழும்பும் இல்லாமல் இதை ஒரு கருவி மூலமாக அடைச்சிட்டு அவங்க இப்போ திரும்பி வேலைக்கு சென்று விட்டாங்க. நல்லபடியாக இருக்காங்க. நல்லனோடு வயலில் வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா 326 பேருக்கு மேல் நம்ம பெரிய ஓட்டைகள், ஹார்ட்டில் உள்ள ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இருதயத்தில் உள்ள 2 அறைக்கு நடுவில் உள்ள பாகத்தில் பெரிய ஓட்டைகள் இருக்கும். இது முக்கியமாக இளம் பெண்கள். இதில் 290 பேர் இளம் பெண்கள். அவங்களுக்கு இப்போ இளம் பெண்களுக்கு ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதன் மூலமாக பெரிய தழும்பு அவங்க செஸ்ட்டில் இருக்கிறது அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும். இவங்களுக்கு நம்ம இரத்த குழாய் மூலமாகவே ஒரு கருவியின் மூலமாக இதை ஹோலை, பெரிய பெரிய ஹோலை கூட அடைச்சிடுறோம். இதன் மூலமாக அவங்க மறுநாளே, ஒரு நாள் 2 நாளில் வீடு திரும்ப முடியும். எந்தவித தழும்பும் உடம்புல இருக்காது. ஸோ அவங்க ஒரு நார்மல் லைஃப், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அதுக்கு அப்புறம் அவங்க கர்ப்பமாக இருக்கலாம். இதனால் எந்தவித இடையூறும் இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். இதே மாதிரி 336 பேருக்கு நம்ம ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் சிகிச்சை செஞ்சுருக்கோம். ஓமந்தூரார் மருத்துவமனை இதயத்துறை சார்பில் இதுவரை 30,000த்திற்கும் மேற்பட்ட இதய இடையீட்டு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. இதய ஓட்டையில் பல்வேறு வகைகள் உள்ளது. அதில் அதிகமாக 34 மில்லிமீட்டர் அளவு கொண்ட ஓட்டையை அடைத்து சாதித்துள்ளது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை. இதுபோன்ற சிகிச்சைகளுக்கு தனியார் மருத்துவமனையில் 5 லட்சம் முதல் 6 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். ஆனால் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இலவசமாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஓமந்தூரார் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட ஒரு 11 வருடங்களாக மக்களின் பயன்பாட்டிற்கு இருக்குது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு 2500 பேஷண்ட் அளவுக்கு வராங்க. எல்லாமே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேசஸ். அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், அதாவது இருதயவியல் துறை, மருத்துவ இருதயவியல் துறை, இன்றைய நிலைமைக்கு ஒரு நாளைக்கு 500லேருந்து 600 பேஷண்ட் வராங்க. இங்கே வர எல்லா பேஷண்ட்டுமே நாங்கள் செய்கிற அந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி ப்ரொசீஜர்ஸ் ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 கேஸ் பண்ணுறோம். எல்லாமே முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் கவர் ஆகுது. அதனால் ஏழை எளிய மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவங்க எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அந்த இருதயவியல் துறையில் இந்த இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டென்ட் வைக்கணும், இல்லை வால்வ் வைக்கணும்னா நேராக இங்கே வந்துடுறாங்க.
காப்பீட்டு திட்டம் இல்லைன்னா கூட நாங்கள் அதுக்கு உண்டான வேலைகளெல்லாம் செஞ்சு காப்பீட்டு திட்டம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு இலவசமாக மிக சிறப்பாக சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கிறார்கள். வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று சிகிச்சை எடுத்தும் அங்கெல்லாம் பலனளிக்காத நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு வந்தவர்களுக்கு நவீன சிகிச்சை அளித்து குணப்படுத்தி உள்ளனர் மருத்துவர்கள். இருதயம் சார்ந்த சிகிச்சைகள் எல்லாம் அறுவை சிகிச்சை தவிர்த்து உயர் தொழில்நுட்ப முறையில் மருத்துவ சேவையை வழங்கக்கூடிய இந்தியாவிலேயே சிறந்த மருத்துவமனையாக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை விளங்கி வருகிறது என்றால் அது மிகையாகாது. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் என் செந்திலுடன் செய்தியாளர் ஜேக்கப்.